மக்களே இப்போ டைம் நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு 1:14 வீட்டு 1:14க்கு தான் நாங்கள் டீ குடிக்க போக போகிறோம். ஆமாங்க, எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. நாங்கள் என்ன பண்ணோம்னா டீ குடிக்க போகலான்னு டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம போகிற வழியில் யாரெல்லாம் பார்க்குறோம், மழை பெஞ்சு இந்த ரோடெலாம் எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கி கிடந்துச்சு. நிறைய இடத்துல வேற குண்டும் குழியுமா கிடந்து ஸ்பீட் பிரேக் வேற அதிகமாக இருந்ததுனால நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன்னா ஏற்றி இறக்கி ஒரு வழி ஆகிட்டேன். நான் போகிற வழியில் வந்து யார்கிட்ட இருக்காங்களா, அது போக ஏதாட்டு கடை திறந்துருக்கான்னு பார்த்தா ஒரு கடை இந்த நைட்டு எப்படிங்க கடை திறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் தோணுச்சு எனக்கு. நிறைய யாருமே வெளியே இல்லை. ஏன்னா அந்த டைம் தான் மழை பெஞ்சு விட்டுருந்ததுனால எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட டீ கடைக்கு வந்துவிட்டோம். இதான் நம்மளுடைய டீ ஸ்பாட்டு, சூசையா காஃபி பாரு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேஸ்புரத்துக்கு போகிற வழியில் ஒரு 4 முக சந்தி இருக்கும். அதில் வந்து ரைட் சைடில் தான் இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. டீக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் டீ வராதனால ஒரு போண்டா மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். டீ வந்ததுக்கப்புறம் ஒரு டாக் வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து போண்டா வச்சுருக்கனால. அதனால் அந்த டாக்கு வந்து போண்டாவை போட்டுட்டு நான் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். யார்கிட்ட இருக்காங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி டீ குடிச்சிட்டு நாங்கள் ஃபைனலி கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கி கிடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நிறைய இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர்லேயே நிறைய உடச்சி போட்டிருந்தாங்க. டாக் நிறைய அலைஞ்சிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை அது எதுவுமே எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணல, அது எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படியே போயிட்டே இருந்தபோது பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தோண்டி தோண்டி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி கிடக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குழி தோண்டி வச்சுருக்காங்க. அது வந்து இன்னும் மூடாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இது யாருன்னா போகும்போது வயசானவங்க யார் போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே நாங்கள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும்போது இதுதான் வந்து எங்களோட மெயின் இடங்க. இந்த இடத்துல 4 முக சந்தியில் தான் போலீஸ் வந்து செக்கிங் நிற்பாங்க. நல்ல வேளை நாங்கள் போன இடத்துல செக்கிங் இல்லை எங்களை வந்து விசாரிச்சிருப்பாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு பார்த்துட்டே சுற்றிலாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது அப்படியே ஃபைனல் நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். நந்தகோபாலபுரம்னு ஒரு போட்டிருக்கும். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் தான் நம்மளோட வீட்டுக்கு நம்ம போக முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சுற்றி இருட்டாக இருந்துச்சு. அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பனி லைட்லேயே இறங்கிட்டு இருந்துச்சு. சுற்றி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க பைக்கில். நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரைட் கட் பண்ணி ஒரு மசூதி வரும். அந்த மசூதியிலேருந்து திரும்ப அகைன் ரைட் கட் பண்ணி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தால் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இதான் இதுலேருந்து செகண்ட் வீடு தான் எங்களோட வீடு. ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம்.